உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தம்பி எம்.ஆர். சேகருக்கு வரும் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை கரூர் நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். எந்த விவகாரத்தில் தற்பொழுது நீதிமன்ற காவலானது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? முழுமையான பின்னணி என்ன? கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது சிபிசிஐடி போலீசார் கடந்த ஜூன் மாதம் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதையடுத்து கடந்த ஜூலை 16ஆம் தேதி எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்டு 15 நாள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதே வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தம்பி எம்.ஆர். சேகர் முன்ஜாமீன் பெற்றிருந்தார். சேகரின் முன்ஜாமீனானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் கரூரில் எம்.ஆர். சேகரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் சிபிசிஐடி வழக்கை தவிர மேலும் வாங்கல் காவல் நிலையத்தில் பதியப்பட்டிருந்த வழக்கு, அதாவது பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து தரக்கோரி கொலை மிரட்டல் விடுத்ததாக ஏற்கனவே தொடங்கப்பட்ட வழக்கில் திருச்சி மத்திய சிறையில் இருந்த எம்.ஆர். சேகர் இன்று வாங்கல் போலீசாரால் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் நிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு வருகின்ற 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் மீண்டும் திருச்சி மத்திய சிறைக்கு எம்.ஆர். சேகர் அழைத்து செல்லப்பட்டார். நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.